வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாட்ரோ தூக்குறோம். என்ன மக்களே, இன்னைக்கும் விளையாட ரெடியா இருக்கீங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேமுங்க. உங்களுக்கு யாரை சினிமாவில் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி கையை தட்டி கிஃப்ட் உங்கள் வீடு தேடி வரும். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் கூட பேசலாம். வின் பண்ண எல்லாரும் டெஃபினட்டாக சந்தோஷப்படுவீங்க. வின்டரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வந்திருக்கும். அதனால் அது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு எங்ககிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்களும் அதை வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ யார் வந்தாலும் சரிங்க, விளையாடுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா போதும், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் கூட விளையாடலாம். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை மட்டும் எங்ககிட்ட சொன்னால் போதும், நாங்களே அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அதனால் அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லி தபால்னு வின்னராக வாங்கிடலாம். அதனால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அப்படி நீங்கள் வின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணணும். கால் வந்தாச்சு. வணக்கம். ஹலோ, இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வைம்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டிஆர் பற்றி கேளுங்க. டிஆரா? அவரா? ஆமா ஆமா ஆமா. சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்காக டிஆர் ராஜேந்திர அவர்களை பற்றி. ஓகேங்களா? சரி. தங்கைக்கு ஒரு கீதம், இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? கதாநாயகி நளினி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போலாமா? கேளுங்க. ஓகே, உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின். ஜெயம் ரவிக்காக ஒரு பாடல் அவருடைய வசனத்திலிருந்து வந்துச்சு, அது என்ன பாடல்? எங்க தல சூப்பர். அந்த படம். ஆமா. ஓகே, வெரி குட் வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம், சரிங்களா? சபாஷ் பாபு, இந்த படத்துல அவரு என்ன ரோல் பிளே பண்ணாரு? அது ஓகே, என்ன நடிகரா இருந்தாரா, இயக்குனரா இருந்தாரா, மியூசிக் டைரக்டரா இருந்தாரா, லிரிசிஸ்டா இருந்தாரா? கவிஞரா வருவாரு, குடிகாரரா வருவாரு. சரிங்க, இந்த படத்துல அவர் என்ன வேலை பார்த்தாரு? எல்லாமே தான், கதை திரைக்கதை உள்பட எல்லாமே. ஸ்கிரீன் பிளே அவர் எழுதினாரு, சரிங்களா? ஆமா, அவருடைய ஸ்கிரீன் பிளே தான் வந்திருந்துச்சு. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். அண்ணா உருண்டை வாங்கி வச்சிருக்க, கல்ல உருண்டை. என்ன ஊருகா? ஏய் ஹலோ ஹலோ, என்ன ஊருகா? எலுமிச்சங்க ஊருகாவா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. என்ன ஊருகா வந்துச்சு? ஏதோ வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தீங்க. நான் ஊருகா கேட்கலைங்க. என்ன கேட்டீங்க அப்புறம்? உங்களுக்கு யார பிடிக்குன்னு சொன்னீங்க? ஆக்டரை. நான் பாக்கியராஜ் பிடிக்குன்னு சொன்னேன். அது ரைட்டு. நீங்க அங்கதான் ஊர்கா வந்துருச்சுன்னு இருந்தீங்களே, அதான் 2 ஊர்கா பார்சல் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். பேரை விளாண்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே, சரி. பாக்கியராஜ் அவர்களை பத்தின கேள்வியா? உங்க பேரு, ஊர் சொல்லுங்க. என் பேருங்க கோகிலாங்க, நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? வீடு அப்படின்னு முடிகிற மாதிரியான ஒரு திரைப்படத்துல அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் பேர் என்ன? என்னங்க? வீடு. வீடுன்னு ஒரு டைட்டில்ல படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் பேர் என்ன? ஃபுல் பேர். வீடுங்களா? ஆமா. சின்ன வீடுங்க. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி. அவரு முதல் முறையா கதை எழுதுனது எந்த திரைப்படத்துக்குன்னு தெரியுமா? விதிங்க. விதி படம். விதி கிடையாது, ரெட் ரோஸ். சரிங்க சரிங்க. ரெட் ரோஸ், சிவப்பு ரோஜாக்களுங்க. சிவப்பு ரோஜாக்கள். ஆமா, அந்த படத்துக்காக தான் எழுதினாரு. சரிங்களா? நல்லா விளையாண்டீங்க, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஊருகாவை நல்லா சாப்பிடுங்க. ஆனா என்ன ஊருகான்னு கடைசி வரைக்கும் சொல்லாமே போயிட்டீங்க. பரவாயில்ல, நாங்களே ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். என்னங்க இது 2.0வா? ஹலோ, சிட்டி ரோபோட் மாதிரி யாரோ பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்களா? என்ன மேட்ரு? சரி, ரைட். ஆனா கொஞ்சம் ஒரு மார்க்கமா தான் கேக்குது. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? என்ன இது? நீங்க எங்க டிவி பக்கத்துல இருந்து பேசிட்டீங்களா? தள்ளி வாங்க கொஞ்சம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காலம் நான் பார்த்ததே இல்லைப்பா. இது அவர் பேசுவா மட்டும் வந்துட்டு போகுது, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி.
ஹலோ ஏங்க கொஞ்சம் வெளியே வந்து கூப்பிடுங்க, அவன் பயமா இருக்குதே. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சங்கர் அவர்களை பத்தின கேள்வியா? சரி ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போறோம் சரிங்களா? சங்கர் அவர்களுக்கு சங்கர் ஃபேன்ஸ் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க போல. சரி, கடைசியா அவருடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன திரைப்படம் பேர் என்ன? சூப்பரு சூப்பரு. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல ஜீன்ஸ் அப்படின்ற படம், இந்த படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி யார்? சூப்பரு. ஓகே, ஆனா ரொம்ப சவுண்ட் ஒரு மார்க்கமா கேட்டுட்டு இருக்கேன், கொஞ்சம் கரெக்டா பேச முடியுமா? என்னங்க இது சிட்டிக்கு பேட்டரி டவுன் ஆன மாதிரி? சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இந்தியன் 2 படம் இருக்கு இல்லையா? இதுல பிரியா பவானி சங்கருடைய பேர் என்ன? 5 4 2 1. தெரியலையா? சரி ரைட்டு, தெரியலையா உங்களுக்கு? ஆர்த்தி தங்கவேலு என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சங்கர் ஃபேன் அப்படின்னு சொன்னதும் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க அவருடைய ஃபேன்ஸுக்கு. நெக்ஸ்ட் காலர் வணக்கம். இவங்க யார் ஃபேன்னே தெரியல, எப்படி கட் பண்ணிட்டாங்க? சரி, அடுத்த காலர் வணக்கம். வணக்கம் சார். ஹலோ ஹலோ, நான் இப்பதானே பேசுனீங்க, வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்க ஓகேவா? நான் வேற ஏதாவது பத்தி பேசலான்னு பாத்துட்டு சொன்னேன். வேற ஏதாவது பத்தி பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டீங்க? நம்ம ஷோ பத்தி விளையாடி வின் பண்ணுங்க. அதாங்க வின் பண்ணிட்டு நான் கால் பண்றேன். அதான் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு கூப்பிடுங்க பேசலாம் சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜோதி பேசுறேன், ராஜபாளையத்துல. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்தின கேள்வி. எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. முதல்ல எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல கலர் திரைப்படமா ரிலீஸ் ஆன படம் எது? கலர்ல கலர் படமா? ஆமா. 5 நாடோடி மன்னன். நாடோடி மன்னனா? என்ன பொசுக்குண்டு தெரியலையா? 1000 ஒருவன். சூப்பரு. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இருவருமே சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க, அந்த படம் பேர் என்ன? கூண்டுக்கிளி. சூப்பரு. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? 1000 ஒருவன் படத்துல யாரு மியூசிக் டைரக்டர்? அதோ மியூசிக் டைரக்டரா? விஸ்வநாத ராமமூர்த்தி என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். விளையாட ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நர்மதா, சென்னை. நர்மதாவா? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? அமரன் அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சது யார்? சாய் பல்லவி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் லிரிக் ரைட்டரா எந்த திரைப்படத்துல சிவகார்த்திகேயன் வந்தாரு? பாடல் எழுதுனது எந்த திரைப்படத்துக்கு, எந்த பாடலுக்கு? யோகி பாபு. 4 3. சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல டாக்டர் அப்படின்ற படம் வந்துச்சுல, இந்த படத்துல யாரு காமெடியன்? யோகி பாபு. அப்புறம் முக்கியமான ஒரு ஆள். சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி, அனுதீப்போடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடித்த படம் பேர் என்ன? அனுதீப் உடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் பேர் என்ன? 5 அனுதீப் இயக்கத்துல பிரின்ஸ். சூப்பர். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி போறோம் சரிங்களா? பட்டுன்னு சொல்றீங்களே, பக்கத்துல இருந்து சொல்லி தரது யாரு? யாரும் இல்லையா? சரி, வேலைக்காரன் திரைப்படத்துல ஸ்னேகாவுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? வேலைக்காரன் படத்துல ஸ்னேகாவோட
கேரக்டர் நேமா? டைம் முடிஞ்சு போச்சு. ஏதாச்சும் க்ளூ கொடுங்களேன். ஏன் இன்னும் க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். டைம் முடிஞ்சு போய் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கஸ்தூரி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி. ஒரு ஆளுக்கு ஒரு க்ளூ தான். என்ன கேட்க போதெல்லாம் குழுவா கேக்குறீங்க? நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமலஹாசன். கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மொத்தமா எத்தனை லாங்குவேஜ் கமல் அவர்களுக்கு தெரியும்? அவருக்கு எல்லா மொழியும் தெரியுமே. எல்லா மொழியும் தெரியுமா? என்னங்க குறிப்பிட்ட ஒரு நம்பர் சொல்லுங்க. 8. 8 ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். 7 அவருக்கு தெரியும். சரிங்களா? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு பயணம் அப்படின்னு பார்த்தா அவர் ஆக்டரா மட்டும் இல்லாம இன்னொரு டெக்னிக்கல் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு சூப்பரான ஆள். என்ன டிபார்ட்மெண்ட்? அவ்வளவுதான் யோசிக்காதீங்க. இயல், இசை, நாடகம். நாடகம். ஏங்க இயல் இசைனா அடுத்து நாடகம் எனக்கு தெரியும். அவர் இன்னொரு ஒரு ஜாம்புவான் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 4 3 2 டான்ஸ். டான்ஸ் என்பது சரியான பதில். ஓகே. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சரிங்களா? ஓகே. இது வரைக்கும் எத்தனை நேஷனல் அவார்டு கமலஹாசன் அவர்கள் வாங்கியிருக்காரு? சிறந்த நடிகருக்கான அவார்டு 5. பத்மபூஷன். இல்லைங்க, நான் அவார்டு பேரை சொல்லியாச்சு. நேஷனல் அவார்டு எத்தனை வாங்கியிருக்காரு? 4. அவர் வந்து 10 வாங்கியிருக்காரு. 10 வாங்கியிருக்காரு. சும்மா போடுவோம். சோன் எப்படியாவது 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கட்டுறதுக்கு 3 தாங்க வாங்கியிருக்காரு. கொடுப்பாங்க இன்னும் நிறையா. நீங்க ஃபியூச்சர் பத்தி பேசுறீங்களோ? ஓகே. விளையாடுறதுக்கு ரெடியா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட காலர் லைன்ல இருக்காங்க. யாருன்னு கேட்போம். வாங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கௌசல்யா from சென்னை. ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. விஜய் அண்ட் நயன்தாரா இவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை? 2. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஓகேங்களா? சூப்பர். கரெக்டா தான் சொன்னீங்க. 2. உங்களுக்கான அடுத்த கேள்வி போறோம். ஓகேங்களா? தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல போக்கிரி அப்படின்ற படம், இந்த படத்தோடைய டைரக்டர் யாரு? பிரபுதேவா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சின்ன சின்ன காதல் அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு என்ன படம்? என்ன சின்ன சின்ன காதல்? காதல். 5. இது சின்ன சின்ன காதல் அந்த பாடுங்க. ஆமா 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 கரெக்டா. கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் பாடலான்னு பார்த்தேன், எனக்கு ஸ்ருதியை பிடிக்க முடியல. நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. சொல்லுங்க. 3. முடிஞ்சிருச்சு. இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். மென்னுட்டே இருப்பீங்க. என்னங்க ஸ்நாக்ஸ் டைமா? கடலை சாப்பிட்டு இருக்கீங்க தானே? விஷ்ணு. விஷ்ணுவா? அவ்வளோ நேரம் எழுதி. ஏங்க ஒன்ஸ் மோர் போடுங்க. ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர்னா நீங்க சொல்லக்கூடாது. படம் பேரே ஒன்ஸ் மோர் தான். எதுங்க சின்ன இல்லங்க அது அது என்ன சொல்றீங்க? அது சாங் வேற. சின்ன அது வேற சாங். ஐயா நீங்க போய் மறுபடியும் அந்த பாட்டை கேட்டு வாங்க. சின்ன சின்ன காதல் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க. சரிங்களா? நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சுமதி, சென்னையில இருந்து. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? எம்ஜிஆர். ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ரெடியா? ரெடி சார். சூப்பர். உங்களுக்கு எந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் அவர்களோடது? நம் நாடு. படம் படம் என்ன நம் நாடு சிரிப்பு. ஏன் வசனம் என்ன வசனம் பிடிக்கும்? வசனம்னு கிடையாது, எல்லா படமும் பிடிக்கும். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி. நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்துடைய கதாநாயகி யார்? லதா. 2 பேர். மஞ்சுளா. யார் யார் இது? ஹூஸ் தட் மஞ்சுளா? பக்கத்துல சொன்னாங்களே யார்? எங்க வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு இப்ப ஹெல்ப்பரா? ஆமா. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. அதோ அந்த பறவை போல இந்த பாட்டை எழுதுனது யாரு? 5 4
ஒன் என்னது யாரு கண்ணதாசனா ஓகே கரெக்ட் தான் சூப்பரு ஓகே சார் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி முடிஞ்சு மூன்றாவது கேள்விக்கு போறோம் ஓகே ஓகே சார் ஓகே எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல ஹலோ சொல்லுங்க சார் இருக்கீங்களா எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல அவரும் ஜெயலலிதா அவர்களும் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆயிரத்தில் ஒருவன் சூப்பர் ஓகே ஏதோ உங்க வீட்டுக்கார வச்சு தப்பிச்சிட்டு இருக்கீங்க எவ்வளவு நாள் உனக்கு ஒண்ணுமே தெரியும் திட்டி இருப்பீங்க எப்படி சொல்றாரு பாருங்க பதில் இப்போ இவர் ரொம்ப எம்ஜிஆர் ரசிகர் சார் அவரு ஓஹோ ஆமா சரி 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 உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம் அன்பேவா இந்த படத்தோட இயக்குனர் யாரு ஏசி திருலோகச்சந்தர் சூப்பரு அடிச்சு தூள் கலப்புங்க சரிங்க சார் ஓகே உங்களுக்கான ஈஸியா கேளுங்க போறோம் உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி ஜப்பான் சைனா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல படமாக்கப்பட்ட திரைப்படம் எது உலகம் சுற்றும் வாலிபன் சூப்பர் வின் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் உங்களுடைய கணவருக்கு சொல்லுங்க நன்றியா சரிங்களா ஓகே 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 நாளைக்கு கொஞ்சம் முருங்கக்காய் சாம்பார் வச்சு கொடுத்துருங்க ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆஹா வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்குது அப்படியே சில்லுன்னு சச்சின் படத்துல சின்ன சில்லுன்னு இருக்குமே அந்த மாதிரி இருக்கு சரி நெக்ஸ்ட் காலர் வணக்கம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க ரகு ஃப்ரம் அவினாசி யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்கலாம் ரெடியா ரெடி சூப்பர் உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா சரிங்க தசாவதாரம் திரைப்படத்துடைய கதாநாயகி பேர் என்ன சிங் சூப்பர் என்ன ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்ற மாதிரி இருக்கு ஈஸியா இருக்கா ஐயோ இப்படி சொன்னாலே ஏதோ போயிருக்கீங்களே சரி உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா சரிங்க மென்டலி சேலஞ்சா 2 படம் நடிச்சிருப்பாரு அது என்னென்ன திரைப்படம் தெனாலி 5 குணா தெனாலியா குணா ஆள வந்தான் நல்லா நல்லா யோசிங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தான் உங்களுக்கான க்ளூ குணா ஒண்ணு சொன்னீங்க இன்னொன்னு ஒரு மென்டலி சேலஞ்ச் மாதிரி தான் இல்லை யோசிங்க சுவாதி முக்கியம் அப்படின்ற படத்தை விட்டுட்டீங்களே சரி பரவாயில்ல அடுத்த கால் ஹலோ ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் திருச்சியில இருந்து ஆரோக்கியா பேசுறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே உங்களுக்கு யாரை பத்தின கேள்வி கேட்கணும் விஜய் சார் விஜய் அவர்களை பத்தின கேள்வியா நீங்க ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு ஏதாவது விழுங்குறீங்களா ஏதோ சொல்லணுமா இல்ல அதெல்லாம் இல்ல ஓகே ஓகே ஏதோ அடக்கி வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க ஜாலியா பேசுங்க ஜாலியா தானே பேசலாம் ஓகே உங்களுக்கான முதல் கேள்விய சரிங்களா என் செல்ல பேரு ஆப்பிள் நீ சைஸா கடிச்சுக்கோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு மணி சர்மா சூப்பரு ஓகே உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா வில்லு படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்சது யாரு விஜய் சார் நடிச்சிருப்பாரு ஒரிஜினல் அப்பா கேரக்டர் விஜய் சார் பண்ணிருப்பாரு சரி ஓகேங்களா அப்புறம் ஏதோ சொல்ல வரீங்களா ஏங்க சொல்ல வந்தா சொல்ல வேண்டியதானங்க விஜய் சார் தானுங்க அப்பா இருக்கலப்பா அப்படி சொல்றீங்க இன்னொன்னு வந்து அப்பாவா நடிச்சு ஏமாத்துறவர் பிரகாஷ் ராஜ் அப்படியே சொல்வீங்கன்னு பார்த்தா இல்ல அது மாமனார் சரி ஓகே ஏதாவது சொல்லுவீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா எதுவுமே சொல்ல மாட்டீங்க சரி பரவாயில்ல தேங்க்ஸ் ஃபார் காலிங் சரிங்களா ஓகே போறோம் அடுத்து போறோங்க அடுத்து போறோம் பாத்தீங்களா உங்களால நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் வின் பண்ணீங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா போலாம் சூப்பர் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல சிம்ரன் அவங்களும் சேர்ந்து நடிச்சு எத்தனை திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு கேக்கல சிம்ரன் அவரு எத்தனை படங்கள் நடிச்சாரு விஜய் அவர்கள் சிம்ரனோட நடிச்சது ஆமா 5 4 3 4 படம் பிளஸ் ஒரு டான்ஸ் 4 படம் பிளஸ் ஒரு டான்ஸ்னால 5 தாச்சான மொத்தம் 6 ஆச்சே இல்லங்க 6 திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க சரிங்களா சேர்ந்து இல்ல ஒன்ஸ் மோர் பிரியமானவளே அப்படியே ஒண்ணொண்ணா எண்ணிட்டு 6 வரும்போது எங்களுக்கு கூப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஓகே அடுத்த காலர் வணக்கம் ஹலோ
சொல்லுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கடலூர் மாவட்டம் பெண்ணாடம். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? தலைவர் ரஜினிகாந்த். உங்ககிட்ட கொஞ்சம் கை கட்டி தான் பேசணும் போல, டெரரா இருக்கு வாய்ஸ். ஓகே ஓகே, எப்பவுமே இப்படி தான் பேசுவீங்களா? ஐயோ பயங்கரமா இருக்கே. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 3 முடிச்சு. இது எந்த திரைப்படத்துடைய ரீமேக்? 5 தெலுங்குல என்ன படம்? படம் பேரு தெரியலையா? சீதா கதை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கும் நிறைய பேர் கால் பண்ணாங்க, வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்டில் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் மண்டே வாங்க. கண்டிப்பாக 4:30 மணிக்கு நம்ம நிறைய கேள்வி பதிலோடு விளையாடலாம். ஸோ இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு மக்களே. இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தது விஜயஸ்ரீ. அடுத்த நிகழ்ச்சியில் சூப்பரான நிகழ்ச்சி உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தாற்றோம் தூக்குறோம். டேக் கேர் மக்களே. என்னப்பா